இன்னைக்கு நம்ம ஃபால் ஆஃப் ரெட் ஹல்க்ஸ் காமிக் சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ்ல ஹல்கோட ரைஸ் அண்ட் ஃபாலை பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். ஹல்க பத்தி மட்டும் நம்ம பார்க்க போறது இல்ல. ரெட் ஹல்க், கிரீன் ஹல்க், சி ரெட் ஹல்க் அப்படின்னு இருக்கிற எல்லா ஹல்க்ஸையும் கவர் பண்ணி தான் இந்த காமிக் சீரிஸ்ல பார்க்க போறோம். ரொம்ப பேசாம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். நகரத்தை விட்டு வெளியே ஒரு காட்டுக்குள்ள மறைவா இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள 2 பேரும் மறைச்சு வைக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு வெளியே இருந்து அந்த இடத்த பாதுகாத்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருந்த ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட நம்மள யாரோ மறைஞ்சிருந்து வாட்ச் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு அவர் சொன்னதும் பதிலுக்கு அவர் கூட இருந்தவரும் எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில இருந்த ஸ்கேனரை வச்சு வேற யாராவது அங்க மறைஞ்சிருக்காங்களான்னு செக் பண்ணி பாக்குறாரு. அப்போ அவங்க முன்னாடி வந்த நம்ம ரெட்டுகள் அவரோட 2 கையை வச்சு அவங்கள பார்த்து பலமா கிளாப் பண்றாரு. அவர் கிளாப் பண்ணதுல அவர் கையில இருந்து வந்த வைப்ரேஷனால அந்த இடத்த பாதுகாத்துட்டு இருந்த அந்த 2 பேரும் பறந்து போய் செவத்துல மோதி கீழே விழுகிறாங்க. அப்போ ரெட்டுகளுக்கு அவங்க கிட்ட வந்து அவங்கள பார்த்து நீங்க 2 பேரும் இன்னைக்கு அதிர்ஷ்டசாலிங்க, நான் உங்களை இன்னைக்கு கொல்ல போறது இல்ல, ஏன்னா அந்த இடத்துக்குள்ள போறதுக்கு நீங்க தானே எனக்கு உதவி பண்ண போறீங்க அப்படின்னு ரெட்டுகளுக்கு அங்க அவர் முன்னாடி விழுந்து கிடந்தவங்களை பார்த்து சொல்லிட்டு அங்க இருந்த 2 பேர்ல ஒருத்தரோட மாஸ்க கலட்டி அந்த டோருக்குள்ள போறதுக்கான ஸ்கேனர் அவனோட கண்ணு வச்சு ஸ்கேன் பண்றாரு. அவனோட கண்ணு ஸ்கேன் பண்ணப்பட்டது அந்த மறைச்சு வைக்கப்பட்ட இடத்தோட கதவு ஓபன் ஆயிடுது. அந்த இடத்தோட டோர்ஸ் ஓபன் ஆனதும் நம்ம ரெட்டுகளுக்கு உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துக்குள்ள போனதும் ரெட்டுகள் என்ன முட்டாளுன்னு நினைச்சீங்களா, இங்க ஒளிஞ்சிருக்கிறது கூடவா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹல்க் அவர் பக்கத்துல இருந்த ஒரு பைப் லைனை தொட போறாரு. அப்போ அந்த பைப் லைனுக்குள்ள இன்விசிபிள் ஆகி மறைஞ்சிருந்த ஒரு கை வந்து ஹல்கோட கையை பிடிச்சிடுது. அந்த இடத்துல இன்விசிபிள் ஆகி மறைஞ்சிருந்த ஒரு உருவம் ஹல்க்கு முன்னாடி வந்துடுது. இன்விசிபிள் ஆகி மறைஞ்சிருந்த அவர் முன்னாடி வந்த அந்த உருவத்தை பார்த்ததும் அந்த ஹல்க்கு குத்த போறாரு. அப்போதான் ரெட்டுகளுக்கு அவர் முன்னாடி யார் வந்திருக்குதுன்னு அவருக்கு ஞாபகம் வருது. ரெட்டுகளுக்கு முன்னாடி வந்திருக்க அந்த ப்ளூ கலர்ல இருக்க உருவம் வேற யாரும் இல்ல, பாம் ஹல்க். யார் இந்த பாம் ஹல்க் அப்படின்னா இவரும் ஒரு விதமான ஹல்கோட வேரியன் தான். இந்த பாம் ஹல்க ஜான்சன் கூட கூப்பிடுவாங்க. அவரை அடிக்க போன ஹல்க் அவரை பார்த்ததும் ஜான்ஸ், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன பின்தொடர்ந்து இந்த இடத்துக்கு வந்தியா அப்படின்னு நம்ம ரெட்டுகளுக்கு அவரை பார்த்து கேட்க பதிலுக்கு ஜான்சன்ற பாம் ஹல்க் ரெட்டுகளுக்கு பார்த்து, ரெட்டுகளுக்கு நீ மத்த ஹல்க்ஸ் மாதிரி இல்ல, நீ ரொம்ப வித்தியாசமான ஹல்க், அது மட்டும் இல்லாம நீ மத்த ஹல்க்ஸோட சேர்ந்திருக்க விட மாட்ட, எல்லா ஹல்க்ஸை விட நீ ரொம்ப வித்தியாசமானவன், ஆபத்தானவனும் கூட, நீ மத்த ஹல்க்ஸுக்கு ஆபத்தை விளைவிக்கிற எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் உன்னை பார்க்க வந்தேன், ஏன்னா நானும் ஒரு ஹல்க் தான் அப்படின்னு இந்த பக்கம் ஜான்சன்ற பாம் ஹல்க் ரெட்டுகளுக்கு பார்த்து சொல்றாரு. அதுக்கு ரெட்டுகளுக்கு அவர்கிட்ட உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது, மோடாக் நீல நீளமா இருந்து அவனுக்கு கை கால் இருந்திருந்தா அவனும் பார்க்க ஒன்ன மாதிரி தான் இருந்திருப்பான் அப்படின்னு இந்த பக்கம் ரெட்டுகளுக்கு பாம் ஹல்க பார்த்து சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அவர் பின்னாடியே அவரை ஃபாலோ பண்ணிட்டு ரெட்டுகளுக்கு கிட்ட பேசிட்டு ரெட்டுகளுக்கும் பாம்களுக்கும் அப்படியே அந்த இடத்துக்குள்ள கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் அப்படியே பேசிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனதும் அவங்க முன்னாடி இருந்த ஒரு டோர் ஓபன் ஆகுது. அந்த டோர் ஓபன் ஆனதும் அதுக்குள்ள மோடாக் இருக்கிறத பார்த்ததும் இந்த பக்கம் பாம்கள் மோடாக் இங்க இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு அங்க இருந்து மோடாக்க பார்த்ததும் பாம்களுக்கு சொல்ல, மோடாக்க பார்த்ததும் அங்க இருந்து நம்ம ரெட்டுகளுக்கு மோடாக் இங்க தான் இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனா மோடாக் ஏன் இந்த மாதிரி ஒரு ரூம்ல இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு மோடாக்க பார்த்த ரெட்டுகளுக்கு சொல்றாரு. அப்போ பாம்களுக்கு அவர்கிட்ட இந்த மோடாக்க இப்படியே இந்த இடத்துல அடிச்சு நொறுக்கிடுவோமா அப்படின்ற மாதிரி பாம்களுக்கு ரெட்டுகளுக்கு கிட்ட கேக்குறாரு. அதுக்கு நம்ம ரெட்டுகளுக்கு அது நம்மளால முடியாது, மோடாக்க தொட்டு அடுத்த நொடியை நம்ம வெடிச்சு சிதறிடுவோம், மோடாக்கால தன்னோட பிரெயினை தானே பிளாஸ்ட் பண்ண முடியும், ஆனா இது உண்மையான மோடாக்க இருக்க முடியாது, அவன மாதிரி இருக்கிற ஒரு கிளவுனா கூட இது இருக்கலாம், அப்போ நீங்க என்ன சொல்றீங்க, இந்த மோடாக்க இவன மாதிரி இருக்கிற ஏகப்பட்ட கிளவுனை உருவாக்கி இந்த உலகத்தை ஆள போறான் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் என்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு பாம்களுக்கு ரெட்டுகளுக்கு கிட்ட இந்த உலகத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் அவர்கிட்ட சொல்றாரு. அதுக்கு ரெட்டுகளுக்கு அவர்கிட்ட அந்த மோடாக் அதோட மூளையை வெளியெடுத்து அதோட பிரெயின் ஃபங்க்ஷனை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு இருக்கு அப்படின்னு இந்த பக்கம் ரெட்டுகளுக்கு பாம்களுக்கு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடி இருந்த மோடாக்கோட பிரெயின் ஓபன் பண்ணப்பட்டு அவங்க கண்ணு முன்னாடியே அந்த மோடாக்கோட மூளையை வெளியெடுத்து வேற ஒரு உடம்போட அந்த மூளை இணைக்கப்படுறத இது எல்லாத்தையும் அங்க இருந்து நம்ம ரெட்டுகளுக்கும் பாம்களுக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. மோடாக்கு நடக்கிற இந்த எல்லா ப்ராசஸையுமே கம்ப்யூட்டர் அண்ட் ரோபோட்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ரெட்டுகளுக்கு பாம்களுக்கு கிட்ட அவனோட மூளையை பிரிச்சு எடுத்து அவனோட மூளையில அவனுக்கு தேவைப்பட்டதை விட அதிகப்படியான சக்திகளை அந்த ரோபோட்ஸை வச்சு அவனோட மூளைக்குள்ள ஏத்திட்டு இருக்கான். உன்னை உருவாக்குன அவனோட மூளை தான் இப்போ அவனையே உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரெட்டுகளுக்கு பாம்களுக்கு கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நடந்து போய் வேற ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல இருந்து மோனாக்க பார்த்துட்டு இருந்த 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி 2 பேரும் போயிட்டு இருக்க வழியில அவங்களுக்கு பக்கத்துல இருந்த ஒரு டோரை ரெட்டுகளுக்கு அவரோட கையால அந்த டோரை உடைச்சு ஓபன் பண்ணி அந்த ரூமை பார்த்ததும் ரெட்டுகளுக்கு எனக்கு தெரிஞ்சு இதுவும் அது மாதிரி ஒரு ரூம் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ரெட்டுகளுக்கு பாம்களுக்கு கிட்ட சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு விஷயத்தை பார்த்து அதோ அங்க நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது பத்தி அதுவும் மோடாக் மாதிரி ஒரு அருவருப்பான ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி ரெட்டுகளுக்கு அவர் முன்னாடி இருந்த ஒரு விஷயத்தை பார்த்து சொல்றாரு. ரெட்டுகளுக்கு அவர் முன்னாடி இருந்த ஒரு விஷயத்தை பார்த்து சொல்லிட்டு இருந்தது வேற யாரும் இல்ல, அது நம்ம கிரீன்களுக்கு தான். கிரீன்களுக்கு பார்த்ததும் பாம்களுக்கு அவங்களோட திட்டங்களை கிரீன்களுக்கு வச்சு தான் செயல்படுத்திட்டு இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு கிரீன்களுக்கு கிட்ட போய் நின்று அவரை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பாம்களுக்கு கிரீன்களுக்கு பக்கத்துல இருந்த ஒரு சின்ன கல்வெட்டு மாதிரி செஞ்சு அது மேல ஒரு கோல்டு காயின் இருக்கிறத பார்த்துட்டு பாம்களுக்கு அந்த கோல்டு காயினை எடுக்க போறாரு. அப்போ பக்கத்துல இந்த ரெட்டுகளுக்கு தேவையில்லாத ஏதாவது பண்ணி நம்ம பிரச்சனையில மாட்டிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோல்டு காயின் எடுக்க போன பாம்களோட கையை பிடிக்கிறாரு. பதிலுக்கு பாம்களுக்கு இதை பாக்குறப்போ ஏதாவது ஆபத்து வர்ற மாதிரியா இருக்கு, இதை பாக்குறப்போ ஏதோ MP3 பிளேயர் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாம்களுக்கு அந்த கோல்டு காயினை தொட்டுறாரு. பாம்களுக்கு அவங்க முன்னாடி இருந்த
இந்த கோல்டு காயின் மாதிரி இருந்த ஒன்ன தொட்டதும் ரெண்டு பேரும் அப்படியே வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அப்போ பாம்களுக்கு இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்க அவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி பறந்துட்டு இருந்த அந்த கோல்டு காயின் ஒரு பெரிய வெளிச்சத்தை கிரியேட் பண்ணி அங்க இருந்து கிரீன் ஹல்கோட ஹிஸ்டரியை சொல்ல ஆரம்பிக்குது. தி ஹிஸ்டரி ஆஃப் காஸ்மோஸ் ஆட்டோமேட்டன். இந்த காஸ்மோஸ் எனர்ஜி ஹல்க் மேல பயன்படுத்தியிருக்கப்பட்டிருக்கதா இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த காஸ்மோஸ் எனர்ஜி பயன்படுத்தப்பட்ட உயிரினங்கள் எல்லாமே செயற்கையா உருவான உயிரினங்கள் மட்டும்தான். முதல் முறையா இந்த காஸ்மோஸ் ஆட்டோமேட்டனை பத்தி இந்த பிரபஞ்சத்தில் ஆராய்ச்சி செய்யும் போது இது ஒரு டேட்டா லூப் மாதிரி தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. இது கடைசியா இதோட 11வது லூப்ல தான் நம்மளோட பூமிக்கு வந்துச்சு அப்படின்னு அந்த கோல்டு காயின் மேல ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் அங்கிருந்த பாம்களுக்கு கிட்டையும் ரெட்களுக்கு கிட்டையும் சொல்லிட்டு இருக்கு. அந்த கம்ப்யூட்டர் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ரெட்களுக்கு அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல அப்படின்னு ரெட்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு பதிலுக்கு சொல்றாரு. டேட்டா லூப் ஃபவுண்ட் ப்ரொஃபசர் ஹில்பர்ட் இந்த காஸ்மோஸ் ஆட்டோமேட்டனை எடுத்து ஆராய்ச்சிகள் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் கூட சேர்ந்து டாக்டர் ப்ரூஸ் பேனர் இந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த காஸ்மோஸ் ஆட்டோமேட்டன் மனிதர்களுக்கு எந்த விதத்திலும் பயனுள்ளதா இருக்காது. இது மனிதர்களுக்கு ஆபத்தை மட்டும்தான் விளைவிக்கும் அப்படின்ற ப்ரூஸ் பேனரோட தப்பான புரிதல்னால இவர் மக்கள் மத்தியிலே இதை பத்தி தப்பான அவதூறுகளை பரப்ப ஆரம்பிச்சாரு. இதனால மக்கள் இவரை பைத்தியம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. கடைசியா இந்த காஸ்மோஸ் ஆட்டோமேட்டனோட முழு எனர்ஜியும் ஹல்க் மேலதான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த கம்ப்யூட்டர் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ரெட்களுக்கு இருந்துட்டு அந்த கம்ப்யூட்டர் கையால அடிச்சு உடைச்சிடுறாரு. அந்த கம்ப்யூட்டர் மேல இருந்த கோல்டு காயின் கீழே விழுந்துடுது. அந்த கம்ப்யூட்டர் ரெட்களுக்கு அடிச்சு உடைச்சிட்ட அப்புறம் மியூசியம் சுத்தி பார்த்ததெல்லாம் போதும். அந்த காஸ்மோஸ் ஆட்டோமேட்டன் அப்பவே முடிஞ்சு போச்சு. அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது திரும்பி வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு ரெட்களுக்கு சொல்லிட்டு இருக்க அந்த கம்ப்யூட்டர் உடஞ்சி அதுல இருந்து கீழே விழுந்த கோல்டு காயினை பாம்களுக்கு அந்த கோல்டு காயினை எடுத்துட்டு ரெட்களுக்கு திரும்பி பாக்குறாரு. அப்போ அங்க இருந்த கிரீன்களுக்கு சக்தி வந்து அவர் முன்னாடி இந்த ரெட்களுக்கு பிடிச்சி பயங்கரமா கோவத்தோட கத்த ஆரம்பிக்கிறாரு. இதோட இந்த அரக்கன் காமிக் சீரிஸோட இஷ்யூ 1 முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த இஷ்யூல. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.